புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேயர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேயர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனஸ், சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளையும் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ஆயிஷா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ மழை காலமாக இருக்கிறதுனால இந்த சளி தொந்தரவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். சைனஸ் அப்படின்னும் போது அது ஒரு தொந்தரவு தான் நிஜமாவே. சைனஸ் பேஷண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தலைவலி, அந்த தலைபாரம்ங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். இந்த சைனஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து எதனால வருது? ஓகே, ஸோ முதல்ல நம்ம ஆளுங்க தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சைனஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு தினந்தரம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் சொல்லக்கூடிய தொந்தரவு எனக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு மூக்கு அடைச்சிக்குது, எனக்கு தலைபாரமாக இருக்குது, ஒத்த தலைவலியாக இருக்குது, எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ சைனஸ்னால் என்னன்றதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரியலை. ஸோ சைனஸ் அப்படின்றது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய 4 ஜோடி காற்று பைகள். ஸோ அது எல்லாருக்கிட்டையுமே அது அந்த சைனஸ்ன்றது இருக்கும். எப்போ அதில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அப்போ அது சைனசைட்டிஸாக மாறுது. ஸோ அப்போ சைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ நம்மளோட தலைப்பகுதியில் நம்மளோட பெருமூளை, நம்மளோட சிறுமூளை, நம்மளோட கண்கள், நம்மளோட நாக்கு, காது, இது இருக்கிற மாதிரி நம்ம மூக்கு பகுதிகளில் சுற்றி மேலையும் கீழையும், மூக்குக்கு இரு பக்கமும் நெற்றிகளையும், நம்ம கண்களுக்கு உள்ளக்க 2 சைட்லேயுமே 2 ஜோடிகள், ஆக மொத்தம் 4 ஜோடிகள் காற்றுப்பைகள் இருக்குது. ஸோ இந்த சைனஸ் பேக்ஸ் இருக்கிறதுனால தான் நம்மளோட தலை லெகுவாக இருக்குது, ஹெவியாக இல்லாமல். ஸோ இப்போ நம்ம உள்ளுறுப்புகள், மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் ஹெவியாக இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து வலி எல்லாருக்குமே கொடுத்துரும். ஸோ அப்போ அந்த ஏர் பேக் இருக்கிறதுனால தான் நம்மளால் அந்த கழுத்து எலும்பு பெயின் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதிகமாக கேள்விப்பட்டது கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காற்று இருக்கக்கூடிய அந்த பேக்கில் ஒரு சளி, ஒரு மியூக்கஸ் மெம்பரைன் தின்னா செக்ரேட் ஆகும். அது கொஞ்சம் அடர்த்தி ஆகிறதுனாலையோ இல்லை இன்ஃபெக்ஷனால் அது புண்ணாகிறதுனாலையோ அந்த இடத்துல நீர் கோத்துக்குது. அப்போ அந்த நீர் கோத்துக்கும் போது ஒரு தலை பாரம் கொடுக்குது. அதனால தான் அவங்க தலைபாரமாக இருக்குது, தலை வலிக்குது, மூக்கு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்குது, ஒரு சைடு படுத்தானா நீர் இந்த சைடு ஓடுது அப்படின்னு இந்த மாதிரியான தொந்தரவுகள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த சைனஸ்ஐட்டிஸ் அப்படின்றது, சைனஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது, ஐட்டிஸ்ன்றது இன்ஃப்ளமேஷன். அப்போது முகத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த காற்று பைகளில் எப்போ இன்ஃப்ளமேஷன் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு சைனஸ்ஐட்டிஸ் கொடுக்குது. இப்போ மழை காலம் இருக்கிறதுனால அதிகமாக எல்லார் இடத்துலையுமே இந்த சளி தொந்தரவு அதிகமாக காணப்படுது. அதுக்கு முக்கியமான முதல் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க பண்ணக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் தான். ஓகே டாக்டர், இப்போ இந்த காற்று பைகள் சொன்னீங்க, இந்த இன்ஃப்ளமேஷன், இந்த தாபிதம் ஏற்படுவது இல்லையா, அந்த இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஜென்ரலாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம முகத்தில் நான் சொன்ன மாதிரி 4 ஜோடி காற்று பைகள் இருக்கு. அந்த 4 ஜோடி காற்று பைகளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது. நம்ம முகத்தில் நம்ம சுவாசிக்கிற காற்றை அது நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி சமநிலை பண்ணி நம்மளுக்கு உள்ளே கொண்டு போகுது. இப்போ இந்த சைனஸ் கேவிட்டி இல்லை அந்த மியூக்கஸ் மெம்பரைன் அந்த தின் லேயர் இல்லை அப்படின்னும் போது டைரெக்டாக நம்மளுக்கு அந்த காற்று உள்ளே போகும்போது நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஸோ அப்போ அது ஒரு பாதுகாப்பாக தான் இருக்குது. அப்போ இந்த சைனசைட்டிஸ் அப்படின்னும் போது அந்த காற்றை ஃபில்டர் பண்ணுறது, நம்ம ப்ரீதிங்கை இது பண்ணுறதும், அது இல்லாமல் நம்மளோட வாய்ஸ், நம்மளோட குரல் இதை அதை சீர்திருத்துறதுக்குமே இருக்குது. ஸோ இந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாய்ஸில் மாற்றங்கள் இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இந்த சைனசைட்டிஸ் அப்படின்றது பல ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுலேருந்து, நம்ம ஓக்கல் கார்ட்ஸ் சரி பண்ணுறதுலேருந்து, நம்ம உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த காற்றை உள்ளே இருக்கிறதுலேருந்து, இந்த மாதிரியான பல விஷயங்கள் அது பண்ணுது. எப்போ ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னு சொன்ன மாதிரி அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அந்த தின் மியூக்கஸ் மெம்பரைன் தின்னாக இல்லாமல் அடர்த்தி ஆகுதோ இல்லை தேங்க ஆரம்பிக்குதோ அப்போ நம்மளுக்கு அது இன்ஃப்ளமேஷனை கொடுக்குது. அப்போ நம்மளுக்கு முகம் வீக்கமாக இருக்கிற மாதிரி, தலை பாரமாக இருக்கிற மாதிரி, மூக்கு ஒழுகிட்டே இருக்கிறது, ஒரு சைடு மூக்கு அடைச்சிக்கிறது, இல்லை நம்மளுக்கு ரொம்ப அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் வர ஆரம்பிக்குது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சோபிகா மேம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? மதுரையில இருந்து கூப்பிடுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க?
தாத்தாக்கு பார்க்கணும் மேம். அவருக்கு முடக்குவாதம் இருக்கு மேம். எவ்வளவு வயதுமா தாத்தாக்கு? எத்தனை காலம் இருக்கு அதையும் சொல்லுங்க. அவருக்கு வந்து 70 வயசு ஆச்சு மேம். ம் கால்ல வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேம். ம் 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 இப்போ பண்ண வலது பக்கம் இருக்கு மேம். அந்த வலது பக்கம் தான் வந்து அவருக்கு காலும் கையும் வராத மாதிரி இருக்கு மேம். ஓகே அவ்வளவு சீக்கிரம் எடுத்து அசைக்க முடிய மாட்டேங்குது. ஓகே ஓகே எவ்வளவு வருஷமா இருக்குமா? மேம் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேம் வந்திருக்கு. ஆபரேஷன் பண்ணி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் ஆகுது. ஓகே 2 வருஷம் ஆயிடுச்சு மேம். ஓகே கை கால் ஒரு சைடு தூக்க முடியலன்றீங்க. தூக்க முடியல மேம். ஓகே எந்த பக்கமா? வலது பக்கமா இடது பக்கமா? வலது பக்கம் ஆபரேஷன் பண்ணாங்க மேம். வலது பக்கம் தான் இப்ப தூக்க முடிய மாட்டேங்குது. ஓகே வலது பக்கம் ஆபரேஷன் பண்ணாங்க, வலது பக்கம் கை கால் தூக்க முடியல. ஆமா மேம். ஓகே சரி, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு ஐயாக்கு? சுகர் இருக்கு மேம். சுகருக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே ம் பிரஷர் நார்மலா தான் இருக்கு. சரி நான் சொல்றத கவனிங்க, இதை ஈஸியா சரி பண்ணிடலாம் சரிங்களா? ஓகே ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கை கால் தூக்க முடியல, சிரமமாக இருக்குது, வீக்கம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா எதுக்காக அவங்க ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கவனத்தில் கொண்டு போகணும். சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவனத்தில் கொண்டு போகணும். நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ஸை கொஞ்சம் காட்டுங்க. அங்கே அவங்க பார்க்கும் போது, நேரில் அவங்க ஐயாவை பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து விஷயங்கள் நம்ம பேசும்போது இதுக்கான எளிமையான மருத்துவங்கள் அவங்க சொல்லுவாங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் வள்ளி. சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து? கரூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தாங்க. ஏஜ் 35 ஆச்சு. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்றாங்க. ஓகேடாமா. வணக்கம் டாக்டர். நாம ஒரு மாசம் தலை தண்ணி ஊத்திட்டு இருந்தேங்க. இன்னொரு மாசம் ஊத்தாதனால போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க மேம். ஓகேமா. இத ஸ்கேன் பண்ணி பார்த்தா இப்பதான் லைட்டா வந்து நீர் கட்டி இருக்கு. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேம். எனக்கு 1 இயரா இந்த ப்ராப்ளம் இருக்கு மேம். 1 மந்த் பீரியட் ஆகும் மேம். ஓகே. ஒரு மாசம் சரியா ஆக மாட்டேன் மேம். ஓகே சரிம்மா, உடல் சூடு அதிகமா இருக்குதா? ஆமாங்க, இருக்குங்க. ஓகே, மலச்சிக்கல் தொந்தரவு ஏதாவது இருக்காடாமா? இருக்குதுங்க. ஓகே சரி, நான் சொல்றதை கவனிங்க, கவலைப்பட வேண்டாம், ஈஸியா சரி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் போது கண்டிப்பாக உடல் சூடு அதிகமாக இருக்கும். உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கொண்டு போய் விட்டுரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸு, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இந்த நீர்க்கட்டிகள்ன்றது வந்து அதோட சிவியாரிட்டி காட்ட தான் செய்யும். நீர்க்கட்டிகள் எல்லாருக்குமே இருக்கதாம செய்யும். ஆனால் அதோட சிவியாரிட்டினால நம்ம எந்த அளவுக்கு பாதிப்பாகிறோம், நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த பீரியட்ஸ் வந்து வராமல் இருக்கிறது, நம்மளோட அந்த கருவோட வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, முட்டையோட வளர்ச்சி அப்படின்றது தான் நம்ம முதல்ல பார்க்கணும். சரி, முதல்ல வந்து நீங்கள் பண்ணுறது வந்து நல்ல தூக்கம், ஃப்ரீயான மோஷன். காலையில் எந்திரிச்ச உடனே காலை கடன் கண்டிப்பாக கழிக்கணும். 5 to 7 நம்ம மோஷன் போயிடணும். ஸோ இதை கவனத்தில் செலுத்துங்க. வாரத்துக்கு 1 நாளாவது ஆயில் பாத் பண்ணுங்கள். ஸோ இப்போ மழை காலம்ன்றதுனால கொஞ்சம் ரெகுலராக இல்லைனாலுமே அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 தடவையாவது எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நைட்டு தூங்கும் போது கருஞ்சீரக எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று நல்லா அடி வயிற்றுல நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு படுத்து தூங்குங்க. காலையில் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். அதோட பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாமே நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். வரி பண்ண வேணாம். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அங்கே பிரத்யேகமாக தரக்கூடிய அந்த மூலிகை தைலம் அதை வந்து நீங்கள் வந்து நீராகாரத்தில் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை எடுக்கும் போது ஆரோக்கியமான ஒரு கர்ப்பப்பையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. வாழ்த்துக்கள். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு? என் பேரு வந்து நந்தினி. இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? அத்தைக்கு சொரியாசிஸ்க்காக பேசணும். ஓகேம்மா, உங்களுடைய வயது என்ன? அத்தைக்கு வந்து 35 ஆகுது. ஓகே, பேசுங்க. 3 இயர்ஸா வந்து சொரியாசிஸ் இருக்கு. அது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறைய பார்த்திருக்கோம். அது பார்த்தும் கேட்க சரியாகல. ஓகே. மெடிசன் எடுக்கும்போது வந்துட்டு சரியாயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சொரியாசிஸ் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. ஓகே. இது பெர்மனண்டா கியூர் பண்றதுக்கு என்ன, எந்த மாதிரி மெடிசன்ஸ் இது பண்ணணும், ஆர்ஜிஆர்ல வந்து பார்த்தா சரியாகுமான்னு கேக்குறேன். ஓகே ஓகே, அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கான நிரந்தரமான தீர்வு இருக்குது. நம்ம இந்த மாதிரி சொரியாசிஸ் கம்ப்ளைண்டோட பல வருஷங்களா
அவதிப்பட்டு இருக்கவங்க கூட நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்று திரும்பவும் வந்து சொரியாசிஸோ இல்லை ஆஸ்மாவோ இல்லை வந்து முடக்குவாதமோ இல்லை மூட்டு வலியோ இந்த மாதிரி எந்த தொந்தரவாக இருந்தாலும் திரும்பவும் வராமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கம்மா. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அம்மாவுக்கு வந்து இப்போது சொரியாசிஸ் இருக்கு இல்லையா, வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குது, சுகர் இருக்குது, இதில் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, இல்லை உடல் உஷ்ணம் இருக்குது, இல்லை ப்ரெஷர் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது குடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, வயிறில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, செரிமான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஸோ எடுக்கிற உணவுகள் வந்து இயற்கையான கீரை, காய்கறி, பழங்கள் வந்து அதிகமாக உங்களோட உணவில் எடுத்துக்கோங்க. நல்ல தூக்கம் முக்கியமான இது வந்து நம்மளோட நோய்க்கு எல்லா மூல காரணமாக இருக்கிறது வந்து நம்ம ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம லேட்டாக படுக்கிறது, ரொம்ப நேரம் நைட்டு வந்து கண் விழிச்சிருக்கிறது, நைட் வந்து லேட்டாக தூங்குறதுனால மதிய நேரம் வந்து அதை தூங்கி நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறது, இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள் நம்ம வந்து செயல்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்மள ஒரு நோய் தன்மைக்கு ஆளாகிறோம். ஸோ அதை நம்ம முதல்ல சீர்திருத்தணும். நல்ல ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் போது நம்மளோட நுரையீரல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உள்ளுக்கு ரத்தம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அப்படின்னும் போது அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மருந்துகளும் நம்ம உள் பிரயோகமாக கொடுப்போம், வெளிப்பிரயோகமாக தைலங்களும் கொடுப்போம். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு 3-6 மாதங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட் குறையும். வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் நிரஞ்சனி மேம். ஓகே, நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட பாட்டிக்காக கேட்கணும் மேம். அவங்க வயது சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தொந்தரவோ டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம், என்னோட பேர் நிரஞ்சனி. நாங்க விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். என்னோட பாட்டிக்கு வந்து 55 வயசு ஆகுது மேம். அவங்களுக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை வந்து 7-8 வருஷமா இருக்கு. ஓகே. நாங்க வெளியே ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது கண்டினியூஸா பாக்குற மாதிரி தான் இருக்கு. அப்பப்போ மட்டும் கேக்குது, அந்த தொடர்ச்சியா அது ப்ராப்ளம் கியூர் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஓகே, வேற என்ன தொந்தரவுகள் இருக்கு? மூட்டு வலிகள் இருக்கு, பாட்டிக்கு வேற ஏதாவது? அவங்க தூங்க வந்து சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க வலி இருக்கிறதுனால. ஓகேடாம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, சரிங்களா? கவலைப்பட வேண்டாம். ஸோ வந்து தூக்கம் சரியா இல்லை, நைட்டு வலிக்கிறதுனால நாங்கள் தூங்குறது இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் தூங்காமல் இருக்க அப்படின்னால தான் வந்து வலிகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ வந்து இதுக்கு வந்து பெயின் பாம் போடுவாங்க, தைலங்கள் போடுவாங்க, நிறைய மாத்திரை பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க. என்ன பண்ணாலும் அப்போதைக்கு உங்களுக்கு வந்து நோய் தன்மை வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பவும் வந்து உங்களுக்கு வலி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கடுக்காய் வந்து பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி தேங்காய் பாலில் வந்து கலந்து 1 டீஸ்பூன் கலந்து ரெகுலராக வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. அது அருமையாக உங்களுக்கு வலிகளை கொஞ்சம் நல்லாவே குறைக்கும். மேலும் புத்து மண் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை வாங்கி நல்லா அதை பன்னீர் விட்டு குழச்சிட்டு நல்லா முட்டிக்கு மேலேயும் முட்டிக்கு உள்பகுதியும் ஃபுல்லாக நல்லா முட்டிக்கு மேலே 1 இன்ச்சு கீழே மேலே கீழே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வலியிலிருந்து ஒரு மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. மேலும் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுக்கோங்க. இங்கே சென்னையில் வந்து தங்கி பிரத்யேகமாக இந்த மாதிரி மூட்டு வலியாக இருக்கட்டும், முடக்குவாதமாக இருக்கட்டும், முதுகு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருக்குது, நம்மளுக்கு சரியாகாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி கோலன் ஹைட்ரோதெரப்பி, பஞ்சகர்மா தெரப்பி, வர்மா தெரப்பி, வஸ்தி முறைகள் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் படிப்படியாக அவங்க பண்ணும்போது நல்ல வலியிலிருந்து குறைஞ்சி அவங்களோட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறத நம்மளால் பார்க்க முடியுமா? வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? மேம், என் பேரு மகாலட்சுமி மேம். ஓகே, நான் ஈரோட்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? என் தங்கச்சிக்காக மேம். அவங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? மேம், அவளுக்கு 21 வயசு ஆகுது மேம். 2 வருஷமா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. நாங்க இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் எடுத்தோம் மேம். ஓகே. ஆனா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகே. அதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பார்த்தா சரியாகுமா மேம்? ஓகேடாம்மா, அதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம்.
இந்த மாதிரி சைனஸ் தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு, ரொம்ப வந்து நெஞ்சு சளி அதிகமாக இருக்கிறவங்க கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. வீசிங் அதிகமாகி இன்ஹேலர் எடுத்துகிட்டுலாம் வந்திருக்காங்க, பஃபெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஏன்னா வந்து அது இல்லாமல் இருக்கவே முடியாது, மூச்சு விட சிரமமாக இருக்குது. இப்போ கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, மழையாக பெய்யுது, திடீர்னு குளிருது அப்படின்னும் போது ரொம்ப இந்த மாதிரி தொந்தரவுகள் அக்ரிவேட்டாக இருக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தினம் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய கோலன் தெரப்பியாக இருக்கட்டும், நசிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து அவங்க பண்ணும்போது முள்ளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், நல்ல கோழை அகற்றி மருந்துகள் கொடுக்கும்போது சளிகள் படிப்படியாக குறையும். மேலும் வந்து மீண்டும் வந்து அவங்களுக்கு இந்த சைனஸ் தொந்தரவு, ஆஸ்மா தொந்தரவு வராமல் இருக்கிறதுக்கு உணவு மாற்றங்களாக இருக்கட்டும், மூச்சு பயிற்சிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தொடர்ந்து கடைபிடிச்சோன்னா அந்த அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த இன்ஹேலராக இருக்கட்டும், பஃபாக இருக்கட்டும், படிப்படியாக குறைச்சி அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நேச்சுரலாகவே அவங்களால ப்ரீத் பண்ண முடியும். எந்த சளி தொந்தரவும் இல்லாமல் இருக்க முடியுமா? நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க ரெகுலராக. ஸோ ஸ்டீம் பண்ணும் போது ஒன்று துளசி இலை, இல்லை கற்பூரவள்ளி இலை, இல்லை மஞ்சள் ஏதாவது ஒன்று போட்டு நல்லா வேது பிடிக்கலாம். இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம், இல்லை இலைகள் இருக்குன்னா யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ட்ராப் போட்டால் போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை போட்டு நல்லா வந்து ஸ்டீம் பண்ணும் போது அருமையான ரிசல்ட் கொடுக்கும். உள்ளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மூலிகை மருந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூரவள்ளி இலை வந்து கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான வெந்நீர் ரெகுலராக எடுத்துக்கலாம். வார்ம் வாட்டராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது நல்ல அந்த சளி வந்து வெளியே தள்ளுறதை நம்மளால பார்க்க முடியுமா? வாழ்த்துக்கள். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் அன்மினி பேசுறேன். ஓ, எந்த ஊர்ல இருந்துமா? கரூர்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? பாட்டிக்கு வந்து மூட்டு வலி ரொம்ப வலியா இருக்குங்க. சரிம்மா, உங்க வயது என்னம்மா? ஒரு 57 இருக்கும். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப நாளா இருக்குங்க மேம். அவங்களால நிக்க கூட முடியல. சமையல் பண்ணும்போது வந்து கால்லாம் நடுங்குற அளவுக்கு மூட்டு வலி வலிக்குது. அதான் பாக்கலாங்களா? சரிங்கடாமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி அதிகமாக இருக்குது, நடக்கவே முடியலை. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய வயது கிடையாது, 55 வயது தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து நிற்கவே முடியல அப்படின்னும் போது காலில் சுத்தமாக பலமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து வெண்டைக்காய் இருக்குது இல்லையா, நாட்டு வெண்டைக்காவை எடுத்துக்கோங்க. அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கருப்பு உளுந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, மிளகு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, சீரகம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, பெருங்காயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு அந்த நீட்டுக்காக வெட்டியிருந்த அந்த வெண்டைக்காயில் மேலுக்கு அதை வந்து போட்டுட்டு அது ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சுட்டு அந்த வெண்டைக்காவை அப்படியே பச்சையாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலராக இன்டர்னலாக எடுத்துக்கிட்டே இருக்க உங்களுக்கு அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். கருப்பு உளுந்து அருமையாக நம்ம எலும்புகளுக்கும் நம்ம தசைகளுக்கும் வலு கொடுக்கும். ஸோ மிளகு, சீரகம், பெருங்காயம் இதுவுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெருங்காயத்தை ஆற்றக்கூடியது தான் பெருங்காயம். ஸோ இதையும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து பவுடரோட ஒரு 3-4 வெண்டைக்காய் போட்டு, நாட்டு வெண்டைக்காய் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தண்ணியே விடாமல் அதை அரைச்சிட்டு முட்டியில் வெளிப்பிரயோகமாக முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே வலி குறையும், காலுகளுக்கு பலம் கொடுக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்காக இங்கே சென்னையில் தங்கி பிரத்யேகமாக பண்ணக்கூடிய பஞ்சகர்மா தெரப்பி நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுவும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா? வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் தனலட்சுமி பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்கம்மா? சரி, அவங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். முடக்குவாத பிரச்சனையா இருக்கு மேம், 2 வருஷமா. ஓகேம்மா, சொல்லுங்க. வயசு ஒரு 65 இருக்கு மேம். ஓகே. முடக்குவாதம் பிரச்சனையா ரொம்ப வீங்கிட்டு ரொம்ப தூக்கம் இல்லாம இருக்கும். ஓகே 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 சரிம்மா, நான் சொல்கிறத கவனிங்க, கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக இந்த நோய்த்தன்மையிலேருந்து மீண்டு வந்துடலாம். ஸோ முடக்குவாதம் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷமாக இருக்குது. இதுக்கான பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த டெப்போசிஷன் அதிகமாகி வீக்கத்தை கொடுக்குது. ஸோ முடக்குவாதம் அப்படின்றாலே அது பேர்லேயே இருக்குது, முடக்கும் வாதம். ஸோ உடம்புல வாதம் அதிகமாக ஆகும் போது நம்மளுக்கு
வாதம்ன்றது நம்மளோட மூமெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதிகமாக ஆகும்போது நம்மளுக்கு அந்த ஜாயிண்ட் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ காலையிலன்னு சொன்ன ஸ்டிஃபாக இருக்கிறது, கை கால் நீட்டி மடக்க முடியாது, ரொம்ப வலி கொடுக்கறது, வீக்கத்தை கொடுக்கறது, சராசரியான வேலைகள் செய்ய முடியாது, உடல் சூடு அதிகமாக இருக்கிறது, திரும்பவும் வயிறு பிரச்சனை பண்ணுறது, மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். ஸோ மோஷன் ரெகுலராக போகாது, இன்னுமே அது வாதத்தை அதிகப்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகளோடு இருக்கிறவங்க நம்ம அஜிஆர் மருத்துவமனைக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி, வஸ்தி முறைகள் இதெல்லாமே படிப்படியாக எடுக்கும் போது ஒரு வாரத்திலிருந்து 10 நாளுக்குள்ள அவங்களோட வீக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் குறையதுனாலே அவங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளாக இருக்கட்டும், வெளிப்பிரயோகமாக கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அருமையாக ஒரு கால அவகாசம் நீங்கள் எடுக்கும் போது படிப்படியாக அந்த முடக்குவாதத்திலேருந்து மீண்டு வரலாம். உள்ளுக்கு எடுக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் அன்றாட ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரை, காய்கறி, பழங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரை இல்லை பிரண்டை துவையல் இதை கொஞ்சம் ரெகுலராக ஏதாவது ஒன்று ரெகுலராக வாரத்துக்கு ஒரு 3 நாட்கள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் முருங்கைக்கீரை சூப் ரெகுலராக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் கொடுக்குமா. வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? மேம் திருப்பூர் பக்கத்துல பெருமாநல்லூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்னம்மா? என்னோட வயது 28ங்க. 28. உங்க கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. வணக்கம்மா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. மழை பெஞ்சா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. சளி பிடிக்குது மேம், ஆனா சளி வெளியே வர மாட்டேங்குது. மூச்சு வாங்குறது, இழப்பெடுக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. சின்னதா ஒரு தூரத்துல நடந்தாலுமே ரொம்ப மூச்சு வாங்குது. ஓகே. இப்ப மாடி படிக்கட்டு ஏறி வந்தோம்னா கீழே வரும்போது ரொம்ப நேரம் மூச்சு வாங்கிட்டே இருக்கு. ஓகே, எவ்வளவு காலமா இருக்கு? முடியறது எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. சளி தொந்தரவு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆஸ்துமாவா மாறிடுச்சு. ஓகே ஓகே இதான் மேம் ஆஸ்துமா. ஓகே, இதுக்கு ஏதாவது பஃப் இல்ல இன்ஹேலர் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? நேசல் ஸ்ப்ரே ஏதாவது? ஆமா, அந்த நெப்பு இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தேன். அந்த நெப்பு உரியறது இருக்குல்லங்க, சுவாசிக்கிறது. ஓகே, அது வெச்சா கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கு. ஓகே, சரிம்மா, கவலைப்படாதீங்க. நான் சொல்றக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, படிப்படியா குறைச்சிடலாம். ஓகே. ஸோ ஆஸ்மா தொந்தரவு உங்களுக்கு குழந்தையில இருந்தே இருக்கு. அவங்க குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே இருக்கு அப்படின்னும் போது நுரையீரல் எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி லோவா இருக்கும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த சுவாசிக்கிற தன்மையே அவங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குது. அந்த லங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா நம்ம உள்ள மூச்சு உள்ளே இழுத்து வெளியே தள்ளுறது இல்லாமல் அவங்க ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணுவாங்க. ஸோ மாடிப்படி ஏறுறதோ இல்லை ரொட்டீன் வேலைகள் அவங்க செய்யறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ கோல்டு கிளைமேட்டாக இருக்கும் போது இன்னுமே அந்த அக்ரிவேஷனாக இருக்கும். ஹாட் வாட்டர் ரெகுலராக எடுங்க. இனிமேல் நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் மஞ்சள் போட்டு எடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மஞ்சள் உள்ளுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த நுரையீரல்லையோ இல்லை தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த சளியோ இன்ஃப்ளமேஷன் நல்லாவே சரியாகும். ஸோ வெளிநாட்டிலலாம் நம்ம இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ குர்குமின் டேப்லெட்ஸ் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல சளிகளை வெளியேற்றுறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஸோ மஞ்சள் போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் ரெகுலராக எடுத்துக்கோங்க. நண்டு இருக்கு இல்லையா, அந்த வயல் நண்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வயல் நண்டு சின்னக்காக இருக்கும். அதை நல்லா ரசம் மாதிரி செய்து நல்ல மிளகு தூக்கலாக போட்டு கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. அது ஷயம் டிபி இருந்தாலுமே நம்மளுக்கு அது அந்த சளியை கூட வெளியேற்றும் அப்படின்னுவாங்க. மிளகு போட்டு அதை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிலீவ் கிடைக்கும். நம்ம அஜிஆர் மருத்துவமனைக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இதுக்காக பிரத்யேகமாக கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை நீங்கள் கடைபிடித்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மெடிசன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு நோய் தன்மையாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா. வாழ்த்துக்கள். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் நிவேதாங்க மேம், நான் பொள்ளாச்சில இருந்து கூப்பிடுறேன். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? மேம் எனக்காக தான் மேம் பேசணும். உங்களுடைய வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? ஓகே, என் வயது 23 ஆகுது மேம். ஓகேம்மா, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். மேம் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம்.
வந்து காலையில எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-10 தும்பலாச்சும் கண்டினியூஸா தும்பல் வந்துட்டே இருக்குங்க. ஓகே. அந்த கோல்டு சில் கிளைமேட்னால மட்டும் இல்லைங்க மேம், எல்லா டேஸ்மே எனக்கு அப்படியே தான் இருக்கு. ஓகே. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணப்ப சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம். ஓகே. நிறைய டைம் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பாத்துட்டோம். எல்லாமே வந்து டேப்லெட் குடுக்கறாங்க, இன்ஜெக்ஷன் பண்றாங்க மேம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது ஒரு 10 நாள் நல்லா இருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தும்பல்ங்கிறது கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு மேம். சாம்பிராணி போக டஸ்ட் எதுவுமே சேர மாட்டேங்குது மேம் எனக்கு. ஓகே. ஓகே. சில சமயம் எண்ணெயே அழியாம பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கு மேம். அது ஓகே. சில்லுன்னு ஒரு பொருள் கூட கொஞ்சம் கூட சாப்பிட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இதுக்காக பாக்கலாமா மேம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல? ஓகேம்மா, கண்டிப்பா பார்க்கலாமா, கவலைப்படாதீங்க. நான் சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் ஜில்லுன்னு இருக்குது இல்லை எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு அதிகமாக இந்த சைனசைட்டிஸ் சளி தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உணவில் தான் நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் கண்டிப்பாக நம்ம மாற்றங்கள் கொண்டு வரணும். ஸோ உள்ளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய உணவில் பார்த்தீங்க அப்படின்னா பால் ஐட்டம்ஸோ இல்லை தயிரோ இல்லை வந்து வெள்ளை சர்க்கரையோ இல்லை மைதா ஐட்டம் இல்லை ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இல்லை வந்து இந்த சோடாவோ இல்லை ஐஸ்கிரீம் இந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள் கண்டிப்பாக நம்ம உடம்புகளுக்கு வந்து செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு இம்பேக்ட் நம்மளுக்கு கொடுக்க தான் செய்யும். நம்மளுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தாகணும். ஸோ வந்து மோஷன் சரியாக போகலை, வயிறு பிரச்சனை பண்ணுறது, உள்ள கழிவுகள் தேக்கம் இருக்குது அப்படின்னாலே அது கண்டிப்பாக திரும்ப திரும்ப நம்மளுக்கு சளி கொண்டு விட்டுரும். அதே மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப லோ இம்யூனாக இருக்குது. ஒரு வெளியில் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா யாராவது இருமுறாங்க தும்புறாங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிடும், டக்குன்னு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அப்போ நோய் எதிர்ப்பாற்றல் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறவங்க வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ லெமனோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோ இல்லை இளநீரோ இந்த மாதிரி நல்லது நம்மளுக்கு எது வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கோ அந்த உணவுகள்லாம் தவிர்த்துட்டு இது வந்து ஐஸ்கிரீமோ இல்லை குளிர்பானங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஸோ அதை முதல்ல வந்து நம்ம வந்து அதை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். நான் சொன்ன இந்த உணவு முறைகளில் நீங்கள் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் கொடுங்க. வெதுவெதுப்பான வெந்நி வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு தாராளமாக போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அவங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை உள்ளுக்கு நீங்கள் எடுத்துட்டு வெளிப்பிரயோகமாக சிகிச்சை முறைகள் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த சைனஸ் தொந்தரவோ இல்லை வந்து ஆஸ்மா தொந்தரவோ கண்டிப்பாக ரிலீவ் ஆகுமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹேமா. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேக்குறோம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். எனக்கு 28 வயசு ஆகுது எனக்கு. ஓகேம்மா, சொல்லுமா. சளி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகேம்மா. இருமல் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு. ஓகே. மார்னிங் எந்திரிச்சோன்னா ரொம்ப தும்மலும் ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே. ஹேர் வாஷ் பண்ணா கூட நைட்ல மூச்சுடவே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே. ஓகே. அதனால எவ்வளவு நாளா இருக்கு? வரைக்கும் பார்க்கல. ஓகே. எவ்வளவு நாளா இருக்குடாமா? இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாவே இருக்குது. 1.5 years இருக்குது. ஓகே. சரிடாமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஓகேவா? ஸோ வந்து சளி தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது, ட்ரை காஃபாக இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இன்னொன்று முக்கியமான காரணம் நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட மாசு, அந்த பொல்யூஷன். நம்மளோட காற்று வந்து அதிகமாக மாசாகிறதுனாலையும் பொல்யூஷன் ஆகிறதுனாலையுமே நம்மளுக்கு இப்போ இருக்குது. முன்ன காலத்துலலாம் வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும். இப்போ வீடு வந்து ஒன்று மேலே அடுக்குமாடிகளாக இருக்குது, பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது, டஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு திரும்ப ரிப்பீட்டடாக கன்ஜஸ்டடாக வந்து சின்ன ஒரு ரூம்னா இவ்வளோ அளவு இருக்கணும்னு இல்லாமல் ரொம்ப கன்ஜஸ்டட் ரூம்ஸு நிறைய குடுத்தனங்கள் இருக்கும் போது அந்த காற்று வந்து மாசு ஆகுது. ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தலைக்கு ஊற்றுறது வந்து தப்பாக நம்ம ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக அது வந்து சளிகளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ நைட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில் வந்து தலைக்கு ஊற்றுறது இது வந்து தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலையில் எண்ணெய் போட்டு முடிக்கணும். ஸோ எண்ணெய் தடவுறது நல்லெண்ணெய் வெதுவெதுப்பான சூடு பண்ணிவிட்டு அதை வந்து உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அதுவும் உள்ளங்காலில் தொடங்கி உச்சந்தலையில் முடிக்கணும். இதுதான் எண்ணெய் தேய்த்து குளித்தல். ஸோ அதை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப சூடு தண்ணியோ இல்லை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய சில் வாட்டரில் குளிக்கிறோம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மட்டும் வெதுவெதுப்பான தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப அவசியமானது. இதை கரெக்டாக நீங்கள் கொண்டு போங்க.
நான் சொன்ன உணவு முறைகளில் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க. நல்ல கீரை, காய்கறி, பழங்கள், சூப்பு ரெகுலராக எடுங்க. வெஜிடபிள் சூப்ஸில் வந்து நல்ல மிளகு போட்டு எடுங்க. இஞ்சி கொஞ்சம் ரெகுலராக உங்களோட டயட்டில் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது படிப்படியாக உங்களுக்கு அந்த சைனஸ் தொந்தரவு குறைஞ்ச ஆரம்பிச்சிருமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. மேடம் ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயதுமா? 29 ஆகுது மேடம். சரி, உங்க கேள்வியை மட்டும் கேட்கலாம் தொடர்ந்து டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம் எனக்கு 1 வருஷமா irregular periods ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மேடம் வருது. ஓகே. பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. ரொம்ப டயர்டாவே இருக்கு மேடம். ஓகே. ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளமும் இருக்கு. ஓகே. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கும் போது கரெக்டா இருக்கு வருது மேடம். விட்டுட்டோம்னா திருப்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுது மேடம். திருப்பி இப்படிதான் ஆகுது. ஓகே ஓகே சரிங்கம்மா, வரி பண்ண வேண்டாம். நான் சொல்றத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? ஸோ உடல் அதிகமாக சூடாக இருக்குது, தூக்கம் சரியாக இல்லை, வயிறு பிரச்சனை பண்ணுது. ஸோ கண்டிப்பாக அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் திரும்ப கொண்டு போய் விட்டுரும். ஸோ இப்போ வந்து உடலில் உள்ளே ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு வெளியில் வந்து காட்ட தான் செய்யும். ஸோ வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தலை ஊற்றிக்கிறேன் அப்படின்னும் போது எண்ணெய் குளியலை வந்து மேண்டேட்டரியாக வச்சுக்கோங்க. ஆயில் பாத் நான் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் குளியல் வந்து மஸ்ட்டு. நைட்டு தூங்கும் போது விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து கரிஞ்சீரக எண்ணெய் ஏதாவது கொஞ்சோண்டி போட்டுட்டு நம்மளோட அடி வயிற்றுல நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடல் சூடு வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதோட நல்ல மூச்சு பயிற்சி, காலை எந்திரிச்ச உடனே நல்ல மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். நல்ல சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து உங்களோட டயட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சின்ன செதில் இருக்க மீன்கள் கொஞ்சம் உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். நல்ல தண்ணி குடிங்க, முக்கியமானதே வந்து தண்ணி. ஸோ வந்து வாட்டர் வந்து ரெகுலராக கொஞ்சம் குடிச்சிட்டே இருங்க, உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் படிப்படியாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட அந்த நோய்த்தன்மை குறைய ஆரம்பிக்கும். மேலும் நேரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு தாராளமாக நாடி பரிசோதனை செஞ்சுட்டு இந்த மாதிரி PCOS இஷ்யூஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் எடுக்கும் போது ஓவிலேஷன் நல்லா ரெகுலராக ஆக ஆரம்பிச்சிடுமா. வாழ்த்துக்கள். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் உமா மேம். எந்த ஊர்ல இருந்துமா? திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் நான் பேசுறேன். உங்களுடைய வயது என்னமா? 24. சரி, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், எனக்கு பேர் வந்து உமா. எனக்கு 24 வயசு ஆகுது. PCOD ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகேம்மா. ஒரு 3-4 வருஷமாவே பீரியட்ஸ் வந்து ரெகுலரா போக மாட்டேங்குது. ஓகே. அதனால டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ அவங்க வந்து PCOD ப்ராப்ளம் இருக்கு, அதுக்குள்ள மெடிசன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. எனக்கு அங்க பார்த்தா விருப்பம் இல்ல. ஓகே. சித்தா மருந்துல வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இப்ப விளம்பரம் பார்த்துட்டு கால் பண்ணேன் மேம். சரிடாம்மா, வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு இருக்குது. எவ்வளோ அளவுக்கு PCOD சிவியாரிட்டி இருந்தாலும் சரி, ஃபைப்ராய்டு கட்டிகள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அவங்க வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு முறையான சிகிச்சைகள் தொடர்ந்து எடுக்கும் போது படிப்படியாக அவங்களோட அந்த ஃபைப்ராய்டு கட்டிகளாக இருக்கட்டும், PCOD தொந்தரவாக இருக்கட்டும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்குமா. நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து தைராய்டு தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தாக்கணும். வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இல்லை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கக்கூடியது, முக்கியமானதே வந்து நம்ம உள்ளுக்கு எடுக்கக்கூடிய உணவுகளில் நம்ம மாற்றங்கள் பண்ணுறதுனாலையும் கவனிக்காமல் அன்ஹெல்தி ஃபுட்ஸு ஆரோக்கியம் இல்லாத உணவுகள் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறதுனாலையும் இந்த உணவு எடுத்தால் நம்மளுக்கு நல்லதுன்றது அறியாமையால் நம்ம வந்து நல்ல உணவு முறைகளை விட்டுட்டு தேவையற்ற உணவு முறைகளை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நோய் தன்மைக்கு ஆளாகிறோம். ஸோ வந்து நல்ல சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பழங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. உடல் சூடு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ உடல் சூடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. ஆயில் பாத் பண்ணும் போது நல்லா உடம்பு வந்து மாற்றம் அடைகிறத உங்களால் பார்க்க முடியும். எல்லா நோய் தன்மைக்கும் ஒரே நிரந்தர தீர்வு அப்படின்னு பார்த்தா நல்ல தூக்கம், காலை எந்திரிச்ச உடனே மலம் கழிக்கிச்சு குடலை வந்து சுத்தி பண்றது, நம்ம குடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸை வெளியே தள்ளுறது. 2வது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. பசிக்காம உணவுகள் எடுக்காதீங்க.
ஸோ வந்து நம்மளுக்கு பசி இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நம்ம உடலோட தீ அளவு புரிஞ்சு நம்ம எடுத்துக்கிறது நல்லது. நம்மளுக்கு 12 மணிக்கு பசிக்குது, நம்ம வந்து 3 மணி 4 மணிக்கு சாப்பிட்றோம் போது அது கண்டிப்பாக சீரண கோளாறுல கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாமே தான் ஒரு நோய் தன்மைக்கான ஒரு ஆரம்பமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம கவனத்தில் செலுத்துறது ரொம்ப நல்லது. மாதுளம் பழம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கருப்பு பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா, அதை எவ்வளவு வேண்டாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நல்ல பழங்கள் எடுங்க, நல்ல கீரைகள் எடுங்க, பொன்னாங்கண்ணி கீரை நிறைய எடுங்க, முருங்கைக்கீரை சூப்பு நிறைய எடுங்க. அயன் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ கர்ப்பப்பைக்கும் ரொம்ப வலு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உள்ளுக்கு நீங்கள் எடுக்கும் போதும் வெளிப்பிரயோகமாக நம்ம பண்ணக்கூடிய பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் பண்ணும் போது படிப்படியாக உங்களுக்கு அந்த பிசிஓடி தொந்தரவு குறைஞ்சி உங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வளர்த்துக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, கேக்குது சார், தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? என் பேரு சரவணம், கடலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் 42 வயசு. கேள்வி கேட்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். டிரைவர் மேடம் நானு. சரிங்கய்யா. ரொம்ப லாங் டிரைவ் இருக்கு. பேக் பெயினும் மூட்டு வலியும் அதிகமா இருக்கு. ஓகே. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து பார்த்தேன், அந்தந்த நேரத்துல கேக்குற வழியே ஒன்னும் யூஸா இல்ல. ஓகே. அது ரொம்ப பெயினா இருக்கு மேடம். அது காலையில எழுந்திருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. டே நைட் வண்டி விட்டுறதால பெயின், கழுத்து வலி ரொம்ப அதிகமா இருக்கு. கழுத்து வலி ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஆமா. சரிங்கய்யா, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. படிப்படியாக இந்த வலிகள்ல இருந்து நீங்க மீண்டு வரலாம். ஆனா சொல்றத கரெக்டா கொஞ்சம் ரெகுலரா ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குது, முட்டி வலிக்குது, இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த 2 எலும்பு 2 ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு நடுவில் கொழன்னு இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை வந்து அழுத்தப்படுறதுனால. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஹார்ட் சர்ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த குஷன் வந்து அழுத்திட்டே இருக்குது, கம்ப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது ஆகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது பிதுங்கிட்டு வெளியே வந்துடுது. ஸோ அப்போ வந்து இப்போ 2 பிரெட் இருக்குது, நல்ல திக்கான பிரெட்டில் நடுவில் ஜாம் வச்சு நம்ம ஸ்குவீஸ் பண்ணால் என்ன ஆகும், அழுத்துனா அது எப்படி அந்த ஜாம் வெளியே பிதுங்கிட்டு வருதோ அந்த மாதிரி நம்மளோட அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் நழுகிறதுனாலையோ இல்லை வந்து அழுத்தப்படுறதுனாலையோ நம்மளுக்கு அந்த பெயின் கொடுக்குது. எல்லா எலும்புகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த குஷன் தன்மை எப்போ குறையுதோ, வாதம் அதிகமாகுதோ, ரொம்ப வந்து மொபிலிட்டி கொடுக்காம ரொம்ப நேரம் வந்து ஒரே ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருக்கும், இல்லை ரொம்ப மேடு பள்ளம் ஆகிட்டே இருக்குது, அந்த இடத்துல இம்பேக்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வலிகள் கொடுத்துரும். ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்கள் முதல்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கு, கால் ரொம்ப நேரம் கீழே தொங்க போட்டுகிட்டே இருக்கிறத வந்து ரொம்ப கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கருப்பு உளுந்தை வந்து நல்லா வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளை எக்கு ஒயிட்டை போட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு குழன்னு ஒரு மாதிரி மஞ்சத்தன்மை ஆகும். அதை வந்து முதுகு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 hour கழித்து அதை வாஷ் பண்ணிடலாம். இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லா அந்த பெயின்லேருந்து ரிலீவ் ஆகும். முக்கியமானது வந்து நம்ம வந்து ரெகுலர் பிரேக்ஸ் கொஞ்சம் எடுக்கணும். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் இல்லை ஜவ்வு விலகுதல் இல்லை கம்ப்ரெஷன்னால பெயின் கண்டிப்பாக கொடுக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புகளாக இருக்கட்டும், முட்டி சுற்றி இருக்கக்கூடிய திசுக்களாக இருக்கட்டும், ரத்த ஓட்டம் சீராக போகலைனாலே கண்டிப்பாக வலி கொடுக்கும். இதை கொஞ்சம் கவனத்தில் செலுத்திட்டு நேரில் இருக்கக்கூடிய நம்ம அஜயர் மருத்துவமனைக்கு போங்க. தங்கி பிரத்யேகமாக எடுக்கக்கூடிய பஞ்சகர்ம சிகிச்சைகள் வந்து நீங்கள் எடுக்கும்போது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஐயா, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேருமா? ஹலோ, எங்க பேர் கண்மணி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? நாங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? நாங்க என் தம்பிக்காக கேக்குறோம் மேம். அவங்களுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம். மேம் அவனுக்கு 25 வயசு ஆகுது மேம். ஓகேம்மா, சொல்லுங்க. மேம் இது கையில கால்ல எல்லாம் ரொம்ப அரிப்பு எடுத்துருக்குதுன்னு சொல்றான். ஓகே. நாங்களும் மெடிசன்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஓகே. அது எதுவும் கேட்கல மேம். இங்கிலீஷ் மெடிசன் தான் ஸ்கின் டாக்டர் பார்த்தோம், அது எதுவுமே அப்ப சாப்பிடும் போது கேக்குது, அப்புறம் விட்டுட்டோம்னா மறுபடியும் அரிப்பு எடுக்குது மேம். ஓகே. அரிப்பு எப்பலாமா இருக்கு, எங்கெல்லாம் உடம்புல முதல்ல இருக்கு? மேம் கையில கால்ல தான் அதிகமா இருக்கு மேம். ஓகே, சொல்லுங்க. இப்ப தலையிலயே லைட்டா இருக்கு. ஓகே. அரிப்பு எந்நேரமும் இருக்குதா? ஆமாங்க மேம். சரிடாமா. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க, கவலைப்பட வேண்டாம்.
சரியா? ஸோ வந்து இந்த மாதிரியான தோல் பாதிப்பு இருக்கு, நமைச்சல் அதிகமா இருக்கு, கையில காலில் தலையில வந்துட்டே இருக்கு அப்படின்றது வந்து என்ன மாதிரியான தோல் பாதிப்பு, சொரியாசிஸ் இருக்கா இல்லை எக்ஸிமா இருக்கா, வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்றதை நம்ம நேர்ல பார்க்கணும். ஸோ வந்து இப்போ தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் போது இவங்களுக்கு இப்போ சொரியாசிஸ் தான் இருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னாலுமே நம்ம நேரில் பார்க்கும் போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டயக்னோசிஸ் நம்ம வர முடியும். ஸோ இந்த மாதிரி சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு முக்கியமான காரணம் நல்ல தூக்கம் இல்லை அப்படின்றது தான். ரொம்ப மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க, ரொம்ப உடல் சூடு அதிகமாக இருக்குது, குடல் சூடு வந்து அதிகப்படியாக இருக்குது. குடல் சூடு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும், பட் ஆனால் அதை விட அதிகமாக இருந்து குடலில் வந்து கெட்ட பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது வந்து தோலில் வந்து பாதிக்கும். ஸோ வந்து நம்மளோட ரத்தம் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலுமே நம்மளுக்கு அது தோலில் பாதிக்கும். கருப்பு பன்னீர் திராட்சை கொஞ்சம் ரெகுலராக எடுங்க. இதை நீங்கள் எடுக்கும் போது ரத்தத்தை நல்லா சுத்திகரிக்கும். அதே மாதிரி பரங்கிப்பட்டை சூரணமும் வந்து ரெகுலராக கொஞ்சம் எடுக்கும் போது நம்மளுக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நல்லா சப்சைட் ஆகும். கரிசலாங்கண்ணி கீரை கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் சாறு, குப்பமேனி சாறு 2 டீஸ்பூன் எடுத்து அதை உள்ளுக்கு ரெகுலராக கொஞ்சம் நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பிளட் கிளென்ஸ் ஆகும். மேலும் வந்து நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த மாதிரியான ஸ்கின் லீஷன்ஸ் இருக்குன்றதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் அவங்க கொடுப்பாங்க. அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. படிப்படியாக குறைஞ்சிடும். மீண்டும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான வழிகளையும் அவங்க கொடுப்பாங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேரு? ஹலோ மேடம், பேர் கௌதமி. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக மேடம் கேட்கணும். உங்களுடைய வயது என்னம்மா? வயது 33 ஆகுது. என்னம்மா வயது என்ன? 33 ஆகுது. 33 ஆகுது. உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகே. 2 இயர்ஸாவே இருக்குது. ஓகேம்மா. இந்த 1 மந்தா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ஓகே. சளி ரொம்ப இதா இருக்கு, தொண்டை இருக்கு, இருமல் ரொம்ப வருது. ஓகே. அதான் என்ன ஓகேடாம்மா, கவலைப்படாதீங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சாக இருக்கிறதுனால கொஞ்சம் அக்ரிவேஷன் இருக்குது. அது ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம். படிப்படியாக இதை சரி பண்ணிடலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வேது பிடிக்கிறத கொஞ்சம் ரெகுலர் ஆக்கிக்கோங்க. ஸோ வீசிங் இருக்குது அப்படின்னும் போது அவங்க சும்மா நார்மலாக ப்ரீத் பண்ணும் போதே ஒரு மாதிரி விசில் சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கும். அவங்களோட சவுண்டு நம்மளால் வந்து கேட்க முடியும். அந்த மாதிரி அளவுக்கு வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஏதாவது பஃபோ இல்லை இன்ஹேலரோ இல்லை நேசல் ஸ்ப்ரே இது எதையும் யூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிற பல பேர் வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி நோய் தன்மை குறையுது. ஒரு வாரத்துலேருந்து 10 நாள்லேருந்தே இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சின்ன மருந்துகள் வந்து கொஞ்சம் கால அவகாசம் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஒருத்தரோட சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கும் போது, நோய் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுக்கும் போது படிப்படியாக குறைஞ்சி உங்களோட நேச்சுரலாகவே நீங்கள் மூச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வெதுவெதுப்பான வெந்நீர் ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பால் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாலே சளி உற்பத்தி கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகிடும். நல்ல பழங்கள், கீரை, காய்கறி வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் சூப்ஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கோங்க. எது எடுத்தாலுமே கொஞ்சம் வார்மாக எடுத்துக்கோமா. இதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். துளசி இலை இல்லை வந்து கற்பூரவள்ளி இலை ஏதாவது ஒன்று ரெகுலராக உங்களோட டயட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எடுத்தீங்கனாலே வந்து அப்போதைக்கு உங்களுக்கு சளி தொந்தரவு வந்து திரும்ப திரும்ப வராமல் இருக்குமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து கௌசல்யா பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க ஏஜ் சொல்லிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். எனக்கு வயசு 26 ஆகுதுங்க மேம். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க மேம். ஓகேம்மா, சொல்லு. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகே. என்னால ரொம்ப நடக்க முடியல, ஒரு மாதிரி வெயிட்டா இருக்க மாதிரி இருக்கு. பீரியட்ஸ்ல ரொம்ப தள்ளி போகுதுங்க மேம். ஓகே. ஓகே, எவ்வளவு நாளா இருக்குமா? இப்போ 1 இயரா தான் மேம் இருக்கு. 1 இயரா தான் இருக்கு. ஓகே, சரிடாமா, வரி பண்ண வேண்டாம். ஓகேவா, நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி பிசிஓடிஸ் இதுவுமே இப்போது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய இந்த பிசிஓடி தொந்தரவாக இருக்கட்டும், இர்ரெகுலர் மென்சஸாக இருக்கட்டும், அதனால் வெயிட் ஏறுற தொந்தரவாக இருக்கட்டும், இல்லை தைராய்டு தொந்தரவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தினம் வரக்கூடிய மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க சரியாக தூங்காதது.
ஸோ தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா. நம்ம தூக்கத்தை எக்காரணத்து கொண்டும் நம்ம லெகுவாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ நைட்டு ஆழ்ந்த தூக்கம், காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ரெகுலராக மலம் கழிச்சிடணும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். நல்ல இயற்கையான பழங்கள், கீரைகள், காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம இந்த உணவுகளில் தப்பு பண்ணும் போது தான் கண்டிப்பாக உடல் ரீதியான மாற்றங்கள் நம்மளுக்கு வருது. ஸோ அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. அதனால தான் இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் தொந்தரவு அதிகமாகி நம்மளுக்கு அது பீரியட்ஸ் ரெகுலராக வராமல் நம்மளுக்கு இது பண்ணுது. மாதுளம்பழம் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. பேரிச்சை பழம் கூட ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பழங்கள், நல்ல கீரை, காய்கறிகள், நான் சொன்னேன் ஹீமோகுளோபின் அதிகப்படுத்த சுவரொட்டி, இதை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு படிப்படியாக இந்த பிசிஓடிஸ் தொந்தரவு குறைஞ்சிரும். ப்ரீதிங் எக்ஸசைஸ் அண்ட் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அகெயின் ஒர்க்ஸ் வெல். இதை 2யுமே நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுல இருந்து மீண்டு வரலாமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. சமீம் பானு. யாருக்காகம்மா? எனக்காண்டி தான். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 35. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். எனக்கு ரொம்ப இந்த கை கால் இடுப்பு ரொம்ப வலிக்குது. கை 2 கை மறுத்து போகுது. ஓகே. அது மாத்திரை சாப்பிட்டனாலும் அந்த வலி அப்படியே மறுத்து போன மாதிரி, ஷாக் அடிச்ச மாதிரி அப்படியே ஓகே கொட்டியுது. ஓகே. ஜாயின்ஸ்ல எல்லா ஜாயின்ஸ்லயுமே பெயின் இருக்குதுங்களா? எல்லா விரல்லயும் வலி இருக்கு. ஓகே ஓகே. சரிங்கம்மா வரி பண்ண வேணாம், நான் சொல்றத கொஞ்சம் கவனிங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயினும் இப்போ ரொம்ப அதிகமாக எல்லா இடத்துலையும் கேட்குறோம். ஸோ உணவுகளில் நம்ம மாற்றங்கள் பண்ணும் போது, ஸோ எடுக்கக்கூடிய உணவில் நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி உணவுகள் பதார்த்தங்கள் எடுக்கிறதுனாலையோ, அதிகமான வாயு பதார்த்தங்கள் எடுக்கிறதுனாலையும் நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் வருது. இதை நம்ம கவனத்தில் செலுத்தி நம்ம அதை கரெக்டாக சீர்திருத்தும் போது படிப்படியாக உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். நல்லெண்ணெய், வேப்ப எண்ணெய், கடலெண்ணெய், புங்கனெண்ணெய், இந்த 4 எண்ணெயும் சம அளவு எடுத்து ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. அதை வலி இருக்கிற இடத்துல சூடு பண்ணி ஃபுல்லாக எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணலாமா. இது நல்லாவே வலி கேட்கும். பிண்ட தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இதை படிப்படியாக நீங்கள் எடுக்கும் போது படிப்படியாக உங்களுக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்கும். மேலும் நியரில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே பிரத்யேகமாக தங்கி சிகிச்சை முறைகள் எடுக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு. அதை நீங்கள் கடைபிடிக்கும் போது உங்களுக்கு அந்த வலித்தன்மை குறைய ஆரம்பிக்குமா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் எங்க கூட இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.